Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த vlogல ஒரு travel vlog தான் பார்க்க போறோம். பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனைமலை ஹில்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ் வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஸ்பாட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன போற வழியில என்னென்ன நம்ம பார்க்கலாம், என்னென்ன ஸ்பாட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனைமலை ஹில்ஸ்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இந்திரா காந்தி வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இங்கே போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய இருக்குது. அதுபோக யானை சஃபாரி, வேன் சஃபாரி, ஜீப் சஃபாரி, ட்ரெக்கிங் இதெல்லாம் போகலாம். இது போக ஒரு நைட் ஸ்டே பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அந்த நைட் ஸ்டே நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறதுக்கான வசதிகளும் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லா மிருகங்களுமே வந்து ஒரு சஃபாரியில் நம்ம போயிட்டுருக்கிற போது தான் வந்து இந்த மிருகங்கள்லாம் நம்ம கண்ணில் பட்டது. நம்ம இந்த வனவிலங்குகளுக்கு தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது. நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இங்கே இருக்கிற கிளைமேட்டை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அழகு பார்த்தீங்க, நேச்சர் பியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக கண்கவரும் வண்ணமாக இருக்கும். இந்த அனிமல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வந்து காடுகளில் வாழும் அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இது இருக்கும். இதில் வந்து நம்ம வனவிலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சஃபாரி போகும்போது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆனைமலை ஹில்ஸ்குள்ளே நீங்கள் வரதுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுபோக நீங்கள் வந்து வச்சுருக்கிற அந்த கேமரா, இல்லை நீங்கள் வேனில் போகிறீங்களா, இல்லை டூ வீலர் போகிறீங்களா, இல்லை காரில் போகிறீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில். ஸோ நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக அந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த பயம்லாம் ரொம்ப இல்லை. பட் இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காடுகளில் ஃபுல்லாக நீங்கள் பேம்பு அந்த ட்ரீஸாக நிறையா பார்ப்பீங்க. நாங்கள் ஜங்கிள் சஃபாரி செய்யும் போது எங்கள் கண்ணு முன்னாடி சில அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் வந்து தென்பட்டது. அதில் நாங்கள் பார்த்தது யானை, மான், காட்டு பன்றி, காட்டெருமை, கருங்குரங்கு, மயில், காட்டு அணில் இதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது சஃபாரி போகும்போது. அடுத்து கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இந்த ஆனைமலை ஹில்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஹில்ஸில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வ் ஒன்று வருது. அந்த வந்து டைகர் வந்து இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்த சஃபாரியில் இது வரைக்கும் போவோம். இது கேரளா கவர்மெண்ட்டோட வருது. நம்ம டைகர் பார்க்கணும், நம்ம லக்கு இருக்குது அப்படின்னா நம்ம டைகரும் நம்ம கண்ணில் தென்படும் சில நேரங்களில். இந்த பரம்பிக்குளம் ரிசர்வில் கன்னிமாரா டீக் அப்படின்னு ஒரு ஜெயின் ட்ரீ இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டீக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 39.98 மீட்டர் இருக்குங்க. 460 வருஷம் பழமை வாய்ந்த மரம். இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க, இதை விட கூட தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போ மெஷர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 மெஷர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் வந்து இந்த மரத்தை ஒரு கடவுளாக தரிசிக்கிறாங்க. இந்த மரத்துக்கு வெர்ஜின் ட்ரீயும் ஒரு பேர் இருக்குது. இந்த மரத்தோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கவரேஜ் கூட கஷ்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹைட்டான மரம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பழமை வாய்ந்த மரம். ஆனைமலை ஹில்லில் முக்கியமான ஒரு இடம் தான் டாப்ஸ்லிப். இந்த டாப்ஸ்லிப்ன்றது வந்து ஷூட்டிங் ஸ்பாட். நிறையா நீங்கள் மூவிஸில் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப அழகான இடம். அது இங்கே தான் நீங்கள் யானைகள் நிறையா பார்க்கலாம். இந்த யானை மூலமாக நீங்கள் சஃபாரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஈவினிங்க்கு மேலே வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ்லாம் நிறையா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக அங்கே வந்து பெர்மிஷன் கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ட்ரீ ஹவுஸ், பைசன் காட்டேஜ், மூங்கில் வீடு, இந்த மாதிரி சில வீடுகள்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி இந்த காட்சிகளை நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுபவிச்சுக்கலாம். இதில் பெரிய பட்ஜெட்லாம் இங்கே கிடையாது. இந்த ஹில்ஸை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ட்ரிப்பாக வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து கீழே இறங்கி பொள்ளாச்சிக்கு வந்துடலாம். இந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சு நல்ல நார்மல் சிச்சுவேஷன் ஆகும்போது நீங்கள் இங்கே போய்க்கோங்க. பட் இப்போவும் நீங்கள் போக அலோவ் கிடையாது.
இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது ஆன் த வேல நீங்கள் இடையில இன் பெட்வீன் வந்து பார்க்க வேண்டிய அழகான சில பிளேசஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து சில அனிமல்ஸ்லாம் ரிஸ்கியான அனிமல்ஸ் கூட நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு. நீங்கள் ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதுவும் பட்ஜெட்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆனைமலை ஹில்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்ப அழகான பிளேஸும் கூட. ஆனைமலை ஹில்ஸ்லேருந்து இப்போது பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியார் டேம்னு ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த டேம் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போட்டிங் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பிளேஸ் தான். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறது அந்த பிளேஸ் தான். இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் என் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வேறொரு தேடலுடன் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.